சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகான் அற்புதமாக ஒரு வியாதியை எப்படி குணப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். நான் முதலே சொன்ன மாதிரி பெரியவாளுக்கு இப்போது நம்மளே இருக்கோம், நமக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. காஞ்சி மடத்துக்கு போகும்போது நான் என்ன தான் முக்கியமாக சொல்கிறேன். காஞ்சி மடத்துக்கு போகும்போது என்ன பெரியவா, எங்களையே சோதிக்கிறிய பெரியவா, நிறைய பேர் வேண்டியிருக்கோம், நானும் வேண்டியிருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமான்னா கிடைக்காது. எந்த நேரத்தில் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கணுமோ அந்த நேரத்தில் கிடைக்கும். அதுவும் ஒரு தெளிவான சொல்யூஷனாக இருக்கும். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை திரும்ப வரவே வராது அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை தான் அந்த மகான் கொடுப்பார். அதே மாதிரி தான் இந்த ராமன் அங்கம்மாள் தம்பதியருக்கு 1.5 வருஷம் காக்க வச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அப்பயும் ஈஸியாக கிடச்சிடல. மடத்துக்கு போய் பார்த்தா மடத்தை இல்லை, அங்கேருந்து காமாட்சி கோயில் போனால் காமாட்சி கோயிலே இல்லை, அங்கேருந்து தேனம்பாக்கத்துக்கு போய் தேனம்பாக்கத்தில் இவா எதுவுமே சொல்லாமல் பெரியவா அனுகிரகம் பண்ணி அவருக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. அப்போ பெரியவாளுக்கு தெரியும் தானே அர்த்தம். நம்ம எல்லார் பிரச்சனையுமே பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ, எது எந்த நேரத்தில் நம்மை அடைந்தால் நன்றாக இருக்கும் என்பது அந்த பகவானுக்கு மட்டுமே தெரியும் என்பதனால் அதாவது அந்தந்த நேரத்தில் நடக்கும். அதனால் பொறுமையாக நம்ம பெரியவாளை வேண்டின்னு இருப்போம். இப்போது இவருக்கு இந்த வியாதி சரியாக போச்சு. ராமனுக்கு சரியாக போனவுடனே இவாளுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவா ஒரு வாரம் இருக்கா, நல்லா சாப்பிட்றாராம். நல்லா சாப்பிட்றாரு. இந்த வத்த குழம்பு, இந்த காய், இந்த கூட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இதோட டேஸ்ட்டே எனக்கு மறந்து போச்சு 1.5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா சாப்பிட்டாராம். அங்கம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதனால தான் நான் சொல்லிட்டு இருந்த பெரியவாளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கா. அப்போ ஒரு நாள் அவருடைய நண்பர் அந்த தம்பதியர் வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே, என்ன ராமன் சார், உங்களுக்கு சரியாக போயிடுச்சுன்னு சொன்னாங்க, எப்படி சார் இது அப்படின்னதும் ராமன் சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே அவரோட நண்பருக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, சாப்பிட்றீங்களே சார், எத்தனை வருஷம் சார் நீங்கள் சாப்பிட்றத பார்த்து அப்படின்னு சொன்னாராம். சொன்ன உடனே சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. விரிவாக சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி போனோம், பெரியவாளை பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் பெரியவாள்கிட்ட நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. அவராக வந்தார், ஒரு பழத்தை கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணார். இவரை இப்பயே சாப்பிட சொல்லு இந்த பழத்தை அப்படின்னு சொன்னார். உடனே அந்த பழத்தை இவர் சாப்பிட்டா இவர் சரியாக போயிடுது. இவா 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறான். இந்த நாத்திக தம்பதியர் பார்த்துட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துக்கிறா அவள் 2 பேரும். அது இவாளுக்கு புரிஞ்சிடுது. என்ன நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. ராமன் நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாரு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏதோ நீங்கள் சார் 1.5 வருஷமாக நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த மெடிசன் உங்களுக்கு கேட்டுருக்கலாமே சார். இது காக்கா ஓக்கார பணப்பழம் விழுந்த கதையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே டைரெக்டாக. உடனே ராமன் சொல்கிறார், கிடையவே கிடையாது சார், நீங்கள் வேணால் அப்படி எடுத்துகிட்டு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கை அந்த மகான் தான். ஏன் அந்த மகானை பார்க்கும்போது சரியாகணும் இன்ஸ்டண்ட்டில். அதுதான் சார் அவருடைய பார்வையே ஒரு தீட்சண்யமான பார்வை சார். அதை பார்த்தாலே எங்களுக்கு சரியாக போயிடும். மகானுடைய கடைக்கண் எங்கள் மேலே பட்டாலே எங்களுக்கு இருக்கிற துஷ்ட சக்திகள், தீய சக்திகள், எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே போயிடும் சார், கெட்ட சக்திகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, 2 பேர் பார்த்துக்கிறா. சரி, ஓகே சார், இது உங்களுடைய நம்பிக்கை, நான் அதில் தலையீடு வரும்ல சார், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறார், சார் இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஒரு இன்டர்வியூ கால் பண்ணியிருக்காங்க, அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அவங்க காஞ்சிபுரம் வரைக்கும் இன்டர்வியூக்காக போகணும் சார் அப்படின்னு சொல்கிறார். சரி, தாராளமாக, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ராமன். நான் எதாவது ரெக்கமெண்டேஷன் எதாவது கொடுக்கணுமா, என்ன பண்ணணுன்ற. இல்லை நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் சார், எனக்கு உங்கள் ஒய்ஃப் அங்கம்மாள் மேடம் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வருவாங்க சார், இங்கேருந்து அவங்க தனியாக போக பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, நான் கூட்டின்னு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கம்மாள் கூட்டின்னு அடுத்த நாள் கார்த்தால ஒரு 8 மணி, அவங்களுக்கு 11 மணிக்கு இன்டர்வியூ. ஒரு 8 மணிக்கு இவங்க கிளம்புறாங்க. 10:30 மணிக்கு அங்கே போயாச்சு, காஞ்சிபுரத்துக்கு போயாச்சு. அப்போ 10:30 மணிக்கு இவங்க போன உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இன்டர்வியூ போஸ்ட்பாண்ட் ஆகிடுது, 4:30 தான் இன்டர்வியூன்ட்டாங்க. 4:30 தான் இன்டர்வியூ அப்படின்னதும் இவங்களுக்கு தெரியாத ஊர். அப்போது இவங்க யோசிக்கிறாங்க, 4:30 வரைக்கும் என்ன பண்ணுறது, நம்ம சென்னை போயிட்டு வந்தால் கூட வேஸ்ட் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம இங்கே எங்கேயாவது தங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கம்மாளுக்கு ஒரு யோஜனை வருது. ஆஹா, நம்ம காஞ்சி மடத்துக்கு போயிடலாமே, பெரியவாளை பார்த்துட்டு வந்துடலாம், மடத்துலேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேயே ஆகாரம் பண்ணிவிட்டு நம்ம பெரியவாளை பார்த்துட்டு வரலாமே
அப்படின்னு சொல்லிட்டு அங்கம்மாளுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இவங்கள்ட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க அகைன்ஸ்ட் இல்லை, இவங்க நாத்திகவாதி. இவங்கள்ட்ட கேட்க முடியாது. யோசிக்கிறாங்க. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட அங்கம்மாள். சொல்லுங்க அப்படின்றாங்க. இங்கே பக்கத்தில் தான் காஞ்சி மடம் இருக்கு, நீங்களும் வாங்கோ, தப்பாக நினச்சிக்காம பெரியவாள் கிட்ட கொஞ்சம் உட்காந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கலாம். நீங்கள் வேண்டிக்க வேண்டாம், தப்பாக நினச்சிக்காத, நீங்கள் வேண்டிக்க வேண்டாம், நீங்கள் உட்காந்துருங்கோ, நான் பெரியவாள்கிட்ட கொஞ்சம் வேண்டிண்டு நம்ம அங்கேயே பக்கத்துலேயே சாப்பிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. உடனே இவ என்ன சொல்கிறா, இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வேணால் வெளியே உட்காந்துருக்கேன், நீங்கள் உள்ளே போயிட்டு வேண்டின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஏன்னா உள்ளே வான்னு சொல்கிறோம், இவங்க வெளில உட்காந்துருக்கேன்றாங்களே அப்படின்றாங்க. சரின்ட்டு சரி எப்படியோ இவங்களுக்கு போனால் போதும் அப்படின்னு ஆயிடுத்து. சரி, நம்ம பெரியவாளை பார்த்தா போதும், இது இந்த அனுகிரகம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஆயிடுத்து. இவங்க உள்ளே வந்துட்டாங்க. அப்போ வந்து காஞ்சி மடத்துக்கு இப்போ கூட நீங்கள் காஞ்சி மடம் போய் பார்த்தீங்கன்னா வெளியே 2 திண்ணை இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ளே என்ட்ரி ஆகும்போது. நான் இந்த திண்ணையில் உட்காந்துருக்கேன், நீங்கள் உள்ளே போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அந்த நாத்திக பெண்மணி இந்த திண்ணையில் இருக்காங்க. அங்கம்மாள் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை, கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரியவா மட்டும்தான் உட்காந்துருக்கா. ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருக்கா. பெரியவா வழக்கம் போல் அறிவுரைகள் கொடுத்துட்டு இருக்கா. அப்போது வந்தது அங்கம்மாள் வந்து உட்காந்ததும் அங்கம்மாளை பார்த்ததும் பெரியவா அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே அங்கம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பெரியவா அனுகிரகம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு பெரியவாளை பார்த்துட்டே இருக்கா, தியானம் பண்ணிட்டு இருக்கா, ராமநாமம் ஜபம் பண்ணிட்டு இருக்கா, நிறையா ஓம் நம சிவாய சொல்லிட்டு இருக்கா, நிறையா ஜபம் பண்ணிட்டு இருக்கா, பெரியவா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. மணி ஆயிண்டே இருக்கு, எல்லாம் ஆகாரம்லாம் சாப்பிட்டு வந்துடலாம் எல்லாரும் அப்படின்றா. சரின்னு ஆகாரம் சாப்பிட்றதுக்காக இந்த வெளியே இருக்கிற பொண்ணு வந்து கூப்பிடுறா. சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்றா. இல்லை இல்லை வேண்டாம், நான் இங்கே எங்கேயா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் உள்ளே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு மனசும் கேட்கல. சரி, ஒன்று அங்கம்மாள் என்ன சொல்கிறா, சரி வாங்க நம்மளே போய் நானும் வரேன், நம்மளும் வெளில சாப்பிட்லாம். இல்லை இல்லை பரவாயில்ல, நான் இங்கே வெளில சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நான் கெடுக்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவங்க போகிறாங்க. அங்கம்மாள் உள்ளே போயிட்டு மடத்துலேயே சாப்பிட்றாங்க. இவங்க வெளியே எங்கேயோ சாப்பிட்டு திரும்ப திண்ணையில் வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு 2 மணி 2:30 மணி ஆச்சு. அங்கம்மாள் நல்ல ஒரு ஆழ்ந்த தியானத்தில், மகாபிரிவாவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தள்ளி உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கா. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு 2:30 மணி 2:45 ஆச்சு. பார்த்தா ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு காட்சி. பக்கத்தில் அந்த நாத்திக பெண்மணி உட்காந்துட்டு இருக்காளாம். என்ன இது, நீங்கள் எப்போ பக்கத்தில் வந்தீங்கன்னு அவளை கேட்குறா. நீங்கள் எப்போ பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னு அவளை கேட்குறா. ஆனால் அவள் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த நாத்திக பெண்மணியும் ஒரு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார். கண்ணை மூடி இப்படி உட்காந்தவ தானா, கல் மாதிரி உட்காந்துருக்காங்களாம். இவங்க வந்து அதுக்கு மேலே இவங்க டிஸ்டர்பும் பண்ணல. எப்படி இவங்க பக்தி இல்லைன்னாங்க, எப்படி இவங்க உள்ளே வந்தாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னதும் 2:30 மணி, நான் சொன்னது 2:30 மணியா, 4:30 மணிக்கு அங்கே கூப்பிட்டுருக்காங்க. 4 மணி வரைக்கும் அந்த நாத்திக பெண் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லையா. 1.5 மணி நேரமாக பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னு தெரியல. நேராக 4 மணிக்காவது இது பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணலாம். 4:30 மணிக்கு நம்ம போகணும், கொஞ்சம் எழுந்திருக்கிற எல்லாரும். இல்லை எனக்கு என்னாச்சு, நான் எப்படி உள்ளே வந்தேன் இங்கே அப்படின்னு கேட்குறாளாம் அங்கம்மாள்கிட்ட. இல்லை எனக்கு தெரியல, நான் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தேன், திரும்பி பார்த்தா நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா. இல்லை எனக்கு எனக்கு என்னமோ, நான் வெளியே உட்காந்துருந்தேன், ஏதோ ஒரு சக்தி என்னை வந்து உள்ளே இழுத்துது, நீ உள்ளே வா உனக்கு நல்லது நடக்கும், நீ உள்ளே வா உனக்கு நல்லது நடக்கும், நீ எனக்குள்ளேயே ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது. நான் உள்ளே வர்றது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்தது. நான் எப்படி எவ்வளோ நேரமாக நான் இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியல, மணி 4 ஆச்சுன்னு சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்கேன் நான் அப்படின்னாலும். ஆமாம், 1.5 மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க. அப்போது வந்து அவங்களுக்கு, அந்த பெண்மணிக்கு மகாபெரிவாளுடைய கருணை, அவருடைய பவர் புரிய ஆரம்பிச்சது. இல்லை இது சாதாரண இடம் கிடையாது, எனக்கு உடம்பெல்லாம் சிலுத்து போகிறது, இங்கே என்னமோ, இங்கே கடவுள் லைவாக இருக்கார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மகான் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாரான்னு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டாலும். தாராளமாக வாங்கிக்கலாம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேரும் மகாபிரிவாள் கிட்ட போகிறா. அப்போது வா அங்கம்மா, வாங்கோ வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறார்.
வெல்கம் பண்ணும்போதே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மகான் இருப்பாரா அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்து, நல்ல வேலை கிடைக்கும், பிரமாதமாக போயிட்டு வா அப்படின்னாராம். இவாளுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இந்த நாத்திக பெண்மணிக்கு டோட்டலி ஷீ இஸ் டவுன். அப்பா என்ன இது, நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாது, ஆனால் பெரியவா வந்து நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே புரிஞ்சிடுது. அங்கம்மாளுக்கு புரிஞ்சு போச்சு விஷயம் என்னன்னு. அப்போது இவா இந்த இன்டர்வியூ போகிறா. 4:30 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பமாகுது. 5:45 இன்டர்வியூ முடிஞ்சுது. முடிஞ்சு வெளியே வந்த உடனே வேலை கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு. பிரமாதமான ஒரு சம்பளத்தில் வேலை. அதுவும் இல்லாமல் காஞ்சிபுரம், சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் அடிக்கடி வரணுமே, அந்த ஹெசிடேஷன் வேறு இருந்தது. நீங்கள் வந்து அடிக்கடி மாறணும்லாம் அவசியம் இல்லை. நாங்கள் உங்களுக்கு முதல்ல ஒரு 1 மாதம் 2 மாதம் இங்கே வந்து வேலை பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பர்மனெண்ட்டாக உங்களுக்கு சென்னையிலேயே ஜாப் வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ அங்கம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கம்மா மனசில் நினச்சின்னு இருக்கா, இந்த மாதிரி வந்து இந்த வேலை கிடைச்சதுக்கு பெரியவா தான் காரணம் அப்படின்னு. ஆனால் இவள்கிட்ட சொன்னால் இவ ஏதாவது தப்பாக பேசுவா அப்படின்னு அங்கம்மாள் இவள்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் இவங்க அடுத்த செகண்ட் இவங்க ரிப்ளை பண்ணுறாங்களாம். அங்கம்மாள் மனசில் நினைக்கும் போது இவங்க அடுத்து ரிப்ளை பண்ணுறாங்க. உண்மையிலேயே அங்கம்மா நீங்கள் சொன்னது சரிதான், அந்த மகான்கிட்ட என்னமோ ஒரு சக்தி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், 11 மணிக்கு இன்டர்வியூன்னு சொன்னவா எதுக்காக 4:30 மாற்றணும்? அப்போ அந்த மகான் வந்து என்னை எப்படியாவது அந்த மடத்துக்குள்ளே வர வைக்கணும் தானே முடிவு பண்ணியிருக்காரு. நான் அந்த மடத்துக்குள்ளே போய், அதுவும் என்னையே அறியாமல் நான் அந்த மடத்துக்குள்ளே வந்தேன். வந்துட்டு வெளியே வரேன், வேலை கிடச்சாச்சு எனக்கு. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறது சரிதான். என்னதான் நான் தப்பாக பேசிட்டேன், காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை, இது தப்பாக பேசிட்டேன் நான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணா இன்னொரு வாட்டி போய் பெரியவாள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டுமா அப்படின்னா. நீங்கள் பேசியிருக்கிறது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் முந்தின நாள் அப்படி பேசினாலும் அடுத்த நாள் உங்களை கூப்பிட்டு தன்னாலும் அனுகிரகம் பண்ணார் பார்த்தேளா, அதுதான் மகா பெரியவாளோட கருணை. அதனால் கண்டிப்பாக கவலைப்படாது. உடனே அப்போது இந்த பெண்மணி, இந்த நாத்திக பெண்மணி சொல்கிறாளாம், இந்த மாதிரி வந்து பரவாயில்ல 2 மாதம் எனக்கு காஞ்சிபுரத்தில் வேலை, டெய்லி என்ன பண்ணுவேன், நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு பெரியவாளை பார்த்துட்டு தான் சென்னைக்கு வருவேன் அப்படின்றாலாம். இது சொன்ன உடனே அங்கம்மாளுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களா அப்படி பேசுறதுன்னு இருக்கு அப்படின்னாலாம். அந்த மாதிரி ஒரு நாத்திக பெண்மணியை அப்படியே மகா பெரியவாளோட டிவோட்டியாக மாற்றினார் பார்த்தீங்களா, இதுதான். அதாவது பெரியவா வந்து இழுக்கணும்னு நினச்சா எப்படி வேணா எங்கேருந்து வேணா இழுப்பார். அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, பெரியவா தன்னுடைய பக்தரை அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா எங்கேருந்து இருந்தாலும் அவள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவர் அனுகிரகம் பண்ணிடுவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதை காட்டுவதுதான் இந்த ஒரு அற்புதம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.